ஏழு சாபங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு 7 சாபங்களை விடுத்துள்ளார். 1. முடிந்த வரையில் வீட்டிலிருந்தே வேலை பாருங்கள். 2. திருமணத்துக்கு தங்கம் வாங்க வேண்டாம். 3. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். மின் வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். 4. சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும். 5. யூரியா போன்றவற்றை தவிருங்கள். இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்கள். 6. வெளிநாட்டு பொருட்களை தவிருங்கள். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரியுங்கள். 7. ஓராண்டுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம். இதுதான் பிரதமரின் சாபங்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது, நாடு பல பிரச்சனைகளில் மாட்டப்போகிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் பிரதமர். அப்படியானால் இந்தியா அனைத்திலும் வளர்ந்துவிட்டது என்று பீற்றிக் கொண்டதெல்லாம் சும்மாவா? இந்தியா தற்போது உலகின் 5வது பொருளாதாரமாக உள்ளது என்று சொன்னாரே, உலகின் 5வது பொருளாதார நாட்டால் இப்போதைய பிரச்சனையை தற்காலிகமாக கூட தீர்க்க முடியாதா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. உலகளவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவப்பட்ட திறனில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளதாக சொல்லப்பட்டது. அதனை வைத்து சரி செய்ய முடியவில்லையா? 25 ஆண்டுகளில் உலகம் பல ஏற்றத்தாழ்வுகளை கண்டுள்ளது. ஆனால் இந்தியா ஒரு தனிப்பட்ட நிலைப்பாட்டில் காணப்படுகிறது. உலகம் மந்த நிலையை பற்றி பேசும்போது இந்தியா வளர்ச்சியின் கதையை எழுதுகிறது என்று கடந்த ஆண்டு சொன்னாரே பிரதமர். வளர்ச்சியின் கதையை எழுதும் பிரதமர் எதற்காக இப்போது சோக கீதம் பாடுகிறார்? 75 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்தியாவை வளர்த்து விட்டதாக சொன்னவர் இப்போது மக்கள் தலையில் அனைத்து சுமைகளையும் தூக்கி வைப்பது ஏன்? ஈரான் அமெரிக்கா போர் மீண்டும் வெடிக்கலாம் என்ற பீதியை மீண்டும் கிளப்புகிறார்கள். போர் ஓய்ந்திருந்தாலும் ஹார்மூஸ் நீரிணையில் ஈரான் விதித்துள்ள தடை அப்படியேதான் இருக்கிறது. இதனால் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமின்றி யூரியா முதலான விவசாய இடுபொருட்கள் இந்தியாவுக்கு கிடைப்பதிலும் மிகப்பெரிய நெருக்கடி எழுந்துள்ளது. இதனை சமாளிக்க இதுவரை பிரதமர் என்ன செய்தார் என்று முரசொலி வினவியுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு சரிவு, பொருளாதார பாதிப்பை குறைக்க இதனை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார் பிரதமர். தங்கம் அதிக அளவில் வாங்குவது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் ரூபாய் மதிப்பை சரிவடையச் செய்யும் என்றும் அவர் கருதுகிறார். தங்கம் இறக்குமதிக்காக செலவிடப்படும் அந்நிய செலாவணியை குறைத்து போரினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்த நடவடிக்கை உதவும் என்று அவர் நினைக்கிறார். தங்கம் வாங்குவதை ஓராண்டு காலத்துக்கு மொத்தமாக நிறுத்தினால் $72 பில்லியன் இந்திய மதிப்பில் 6.85 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பிரதமர் மோடி இந்திய மக்களுக்கு விடுத்திருக்கும் வேண்டுகோள் இந்தியாவில் பொருளாதார அவசர நிலை பிறப்பிக்கப்படுமா என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி MP ரவிக்குமார் சொல்லியிருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 360 நாட்டில் பொருளாதார அவசர நிலையை, அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பிறப்பிக்கும் அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு வழங்குகிறது. அதனை சுட்டிக்காட்டி தனது ஐயத்தை கிளப்பியிருக்கிறார். இந்தியாவின் அல்லது அதன் ஆட்சி பகுதியின் ஏதேனும் ஒரு பகுதியின் நிதி நிலைத்தன்மைக்கோ அல்லது கடன் நிலைக்கோ அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலான ஒரு சூழல் உருவாகியுள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருப்தி அடைந்தால் அவர் ஒரு பிரகடனத்தின் மூலம் அத்தகைய அறிவிப்பை வெளியிடலாம் என அந்த உறுப்பு கூறுகிறது. இதன்படி மாநிலங்களின் செயல்பாட்டையே கட்டுப்படுத்தி விடுவார்கள். ஒன்றிய மாநில அரசுகளின் ஊழியர்களது ஊதியத்தை குறைக்கவும் அது அதிகாரமளிக்கிறது. பொருளாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டால் மாநில அரசுகள் பட்ஜெட்டுகளை நிறைவேற்ற முடியாது. அதை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு நெருக்கடி என்று சொல்லி இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி நிலையை பிறப்பித்து மாநிலங்களின் நிதி அதிகாரத்தை பறித்து தன் கையில் வைத்துக் கொள்ள நினைக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை $84.5 பில்லியன் அதாவது GDPயில் 2 விழுக்காடு அதிகரிக்கும் என்று IMF கணித்துள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் 8,04,077 கோடி நடப்பு கணக்கு பற்றாக்குறை உள்ளது. இதனை தவிர்க்க ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்தது?
யாரும் வெளிநாடு போக வேண்டாம் என்று சொன்ன பிரதமர் வரும் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளப் போகிறார். ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும். தேசபக்தி என்பது நாட்டுக்காக உயிரிழப்பது அல்ல, நாட்டுக்காக வாழ்ந்து அதற்காக ஒருவர் தன் கடமையை நிறைவேற்றுவதும் தேசபக்திதான் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். மக்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு இழப்புகளை தாரை வார்த்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் நாட்டு மக்களிடம் பிரதமர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது.